எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். போன ஜென்மம், அடுத்த ஜென்மம் அப்படின்லாம் இருக்கா அப்படின்னு சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. போன ஜென்மத்தில் நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டதுனால இந்த ஜென்மத்தில் நம்ம ஊனமா பிறக்கிறோம், குறைபாடுகளோட பிறக்கிறோம், ஏழையா பிறக்கிறோம், இந்த மாதிரிலாம் சொல்றதெல்லாம் உண்மையாங்க அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கான சில பகிர்தல்களை நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ மனம் ரெண்டு இருக்கு இல்லையா? இந்த மனம் ரெண்டை பத்தி நமக்கு தெரியும்ல. மனம் ரெண்டுல என்ன இருக்குது? உலகம் சார்ந்த பதிவுகள் மட்டும்தான் மனம் ரெண்டுல இருக்கு. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நான் சொல்றது கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத குழப்பங்களை நமக்கு கிளியர் பண்ணி விட்டுரும். மனம் ரெண்டுல என்ன இருக்குது? உலகம் சார்ந்த பதிவுகள் மட்டும்தான் இருக்கு. மனம் ரெண்டுக்குள்ள புலன்கள் மூலமா உள்ள போகக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் உள்ள போக முடியும். இது கிளியரா இருக்கு. நம்பர் 1. மனம் 1 அனைத்து ஞானங்களையும் உள்ளடக்கியது. அப்ப மனம் 1ல் இருக்கக்கூடிய பதிவுகள் உலகத்தை கடந்த தன்மைகளை பற்றிய பதிவுகள் இருக்கும். உலகத்தை கடந்த தன்மைகளை பற்றிய டீடைல்ஸ் அதுல இருக்குமா இல்லையா? ரைட். இந்த உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தை சாராத பல தன்மைகளின் மூலம்தானே உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு, சூரியன் உதிக்கலைன்னா உலகம் இயங்குமா? சந்திரன் இல்லைன்னா உலகம் இயங்குமா? இயங்க. சூரியனும் சந்திரனும் உலகம் சார்ந்த விஷயங்களா? பூமி சார்ந்த விஷயங்களா? இல்லதானே. அது தனியா இருக்கு. சரியா? அப்போ இந்த உலகம் சார்ந்த விஷயங்களின் பதிவுகளை மட்டுமே உள்ளடக்கி இருக்கக்கூடிய மனம் 2னால் இந்த உலகம் சார்ந்த ஒரு கேள்விக்கான பதிலை அடைந்து கொள்ள முடியாது. சரிதானே? அதுக்கு உலகம் சாராத ஞானங்கள் எங்க இருக்குதோ, உலகம் சாராதன்னா உலகத்தை கடந்த, உலகம் சார்ந்த மற்றும் உலகத்தை கடந்த ஞானங்கள் எங்க இருக்கிறதோ அதனுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் மனம் 2க்கு அதை பத்தின ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். சரியா? இப்ப மனம் 2ல உலகம் சார்ந்த பதிவுகள் இருக்குது. அது ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுது. அந்த கொஸ்டினுக்கு உண்மையிலேயே ஒரு தெளிவான பதில், ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா அதை யாரால கொடுக்க முடியும்? மனம் 1ஆல கொடுக்க முடியும். மனம் 1ல் இருக்கக்கூடிய ஞானங்களை கொண்டுதான் மனம் 2ன் அடிப்படையில் மனம் 2 எழுப்பக்கூடிய ஒரு கேள்விக்கு தெளிவு கிடைக்கும். சரி. மனம் 2 கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு மனம் 2 ஒரு பதில ரெடி பண்ணும். ஏன்னா மனம் 1 போய் அது கேட்கணும் அப்படின்னு நினைக்காது. மனம் 1 கேட்டோம் அப்படின்னா அது உடனே எல்லாம் பதில் சொல்லாது. ஹலோ, யாரு பேசுறது? நான் அருண் பேசுறேன். அந்த மாதிரி இன்ஸ்டன்டான பதில்லாம் மனம் 1 சொல்லாது. ஒரு கேள்வி கேட்டிருக்கியா, வெயிட் பண்ணு. பொறுமையா இருக்கானா இல்லையான்னு மனம் 1 பார்க்கும். பொறுமையா இருக்கிறவங்களுக்கு தான் அது பதில் சொல்லும். அதனால இந்த மனம் 2 ஒரு அவசரக்காரன். என்ன, நான் கேட்டேன் நீ சொல்லவே இல்லை அப்படின்னு அது அவசரப்படும். இப்போ அந்த கேள்விக்கு மனம் 2 ஒரு பதில் ரெடி பண்ணும். அந்த பதில் தான் அதாவது தற்காலிக நம்பிக்கைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுவே அசியூம் பண்ணிக்கும், அல்லது அது அது சம்பந்தமா இன்னொருத்தர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்துக்கும். அதை அப்படி நம்பிக்கை கொள்ளும். ஓ, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு உண்மையான பதில் இன்னும் வரல. அது மனம் 1ல இருக்குது. எப்போ அது மனம் 1 அப்ரோச் பண்ணி எனக்கு உண்மையிலேயே இந்த கேள்விக்கு பதில் வேணும், நான் பொறுமையா இருக்கிறேன், ரொம்ப தெளிவான பதில் வேணும்னு மனம் 2 மனம் 1 கிட்ட கேட்டுச்சுன்னா மனம் 1 சொல்லும். ஐயோ, பொறுமையால இருக்க முடியாது, உடனே ஆன்சர் வேணும் அப்படின்னா மனம் 2 அதை தேடும். தேடி தனக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். இல்லையா, வேற யார்ட்டையா போய் கேட்கும். யாராவது ஏதாவது ஒரு பதில் லாஜிக்கல் இல்லாத ஒரு
பதிலா இருந்தா கூட அது பிரச்சனை கிடையாது. அதுக்கு என்னன்னா ஒரு பதில் வேணும் அவ்வளவுதான். இன்ஸ்டன்ட்டா வேணும், அவசரமா வேணும். இப்போ அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்குதா? போன ஜென்மம்னு ஒண்ணு இருக்குதா? அப்படின்ற ஒரு கேள்வி மனம் 2ல எழக்கூடிய ஒரு கேள்வி. நிச்சயமா மனம் 2ல இருக்கக்கூடிய பதிவுகளின் அடிப்படையில அந்த கேள்விக்கு பதில் தர முடியாது. அதனால இருக்கு, இல்ல அப்படின்ற தன்மையில ஒரு பதில வெளியில இருந்து சொல்லப்பட்ட ஒரு பதில அது ஏத்துக்கும். சரிங்களா? ஆனா உண்மையிலேயே அந்த பதில் வேணும்னா, நீங்க உங்க மனம் 2 அவசரம் இல்லாத பொறுமையான நிலையில போன ஜென்மம்னு ஒண்ணு இருக்குதா? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்குதா? நான் பாவம் செஞ்சதுனால தான் இப்படி பிறந்திருக்கனா? நான் பாவம் செஞ்சதுனால தான் போன ஜென்மத்தில பாவம் செஞ்சதுனால தான் இந்த ஜென்மத்தில ஏழையா பிறந்து வாழ்க்கையில கஷ்டப்படுறேனா? எனக்கு இதுக்கு தெளிவு வேணும் அப்படின்னு நீங்க மனம் 1 கிட்ட கேட்டீங்கன்னா, மனம் 1 உங்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய தன்மையில அதுக்கான ஞானங்களை உங்களுக்கு சொல்லும். இது வந்து மோஸ்ட் பெர்சனல் இன்டராக்ஷனா தான் இருக்கும். உங்களுக்கு அது புரிஞ்சிரும் அவ்வளவுதான். அமைதியாயிடுவீங்க. அதாவது ஒரு கேள்விக்கு உலக அடிப்படையில ஒரு பதில் சொன்னோம்னா, அந்த பதில் இன்னொரு கேள்விய எழுப்பும். உலகம் கடந்த தன்மையில ஒரு பதில் சொல்லப்பட்டா அதுக்கு பேரு தெளிவு. அந்த தெளிவு கேள்வியவே அழிச்சிரும். அதுக்கப்புறம் கேள்வியே இருக்காது. அது மாரி உண்மையிலேயே நீங்க சின்சியரா போன ஜென்மம்னு ஒண்ணு இருக்குதா? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்குதா? இந்த மாரி கேள்விய சின்சியரா நீங்க மனம் 1 கிட்ட கேட்டீங்கன்னா, மனம் 1 சொல்லிடும். ஏன்னா அதுக்கு எல்லாமே தெரியும். இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது, அத புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குதான்னு பார்க்கும். அந்த தன்மைய உருவாக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கான பதில சொல்லணும். தெளிவா சொல்லணும். இப்ப என் பையன் இருக்கான். என் பையன் வந்து என்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்விய யாராவது சொல்லிக் குடுத்துருப்பாய்ங்க. "நீ போய் உங்க அப்பாகிட்ட இந்த கேள்விய கேளு" அப்படின்னு சொல்லிக் குடுத்தா, அவன் வந்து கேட்டுருவான். இப்ப நான் வந்து அவனுக்கு அந்த பதில சொன்னேன்னா, அது அவனுக்கு புரியாதுல்ல. ஏன்னா, அவன் அந்த கேள்விய இன்னொருத்தர் சொல்லி தானே என்ட்ட கேட்டுருக்கான். இப்போ நானு அவனுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, நாம சொல்லக்கூடிய பதிலு அவனுக்கு புரியுமான்றத நானு கணிக்கணுமா? இல்லையா? உண்மையிலேயே அவன் கேட்டுருக்கானா? இல்ல யாரோ சொல்லி அத கேட்டுருக்கானா? யாரோ சொல்லி கேட்டுருக்கான்னா, உண்மையிலேயே அவனுக்கு அந்த வேட்கை இல்ல. அதனால அவனுக்கு பதில் சொல்ல மாட்டேன். சொன்னாலும் புரியாது. உண்மையிலேயே அவன் கேட்கும்போது, அவனுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா, அந்த பதில அவன் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான தகுதி அவனுக்கு இல்லாத பட்சத்துல, அந்த தகுதிய முதல்ல உருவாக்கிட்டு தானே அந்த பதில நான் சொல்ல முடியும். டைரக்ட்டா சொல்லிற முடியுமா? இப்ப ஒரு மேத்ஸ் டீச்சர் கிட்ட போயிட்டு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கிறீங்கன்னா, அந்த மேத்ஸ் டீச்சர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க உங்களுக்கு புரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? "இரு, இரு நான் இன்னொரு மெத்தட்ல சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இத புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிப்பரேஷன் டீச்சிங்க சொல்லிட்டு, அதன் அடிப்படையில இன்னொன்னு சொல்லி தருவாங்களா இல்லையா? இந்த மாரி தான் மனம் ஒண்ணும் நமக்கு டீச் பண்ணும். அப்போ இந்த அடுத்த ஜென்மம், போன ஜென்மத்த பத்தின கேள்விகள்லாம் நமக்கு எழுகிறது என்றால், உண்மையிலேயே அந்த கேள்வி நமக்கு தேவையா? அப்படின்னு செக் பண்ணணும். சும்மா ஒரு ஃபேன்சியா கேட்கணுன்றதுக்காக கேட்கக்கூடாது. உண்மையிலேயே அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுறதுக்கான நீட் இருக்கா அவங்களுக்கு? அப்படின்றத உறுதிப்படுத்திக்கணும். எனக்கு ஒண்ணும் உண்மையிலேயே நீட் இல்லங்க. போன ஜென்மம் இருந்தா என்ன? இல்லாட்டி என்ன? அடுத்த ஜென்மம் இருந்தா என்ன? இல்லாட்டி உண்மையிலே அப்படி இருக்குது. இல்ல, இல்ல. தெரிஞ்சு ஆவணும்னா கண்டிப்பா பதில் சொல்லணும். விபாசனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, போன ஜென் போன ஜென்மம், அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்னா, இந்த உலகத்துக்கு வர்றத பத்தி புரிஞ்சுகிட்டு இருக்கோம். இப்ப அடுத்த ஜென்மம்னா என்னன்னு புரிஞ்சுட்டு இருப்போம். இந்த உலகத்துல பிறக்கிறத பத்தி தானே புரிஞ்சுகிட்டு இருப்போம். ஆனா விபாசனா ரொம்ப தெளிவா சொல்றாங்க. சென்ற நிலை, இப்போதைய நிலை, அடுத்த நிலை. இங்க உலகத்துல வாழ்றத பத்தின விஷயம் இல்ல. ஒரு நிலையில உங்களுடைய பாஸ்ட் ஒண்ணு இருக்குது. அது அந்த பாஸ்ட்ல ஒரு நிலையில நீங்க இருந்தீங்க. அடுத்த நிலையில ஃபியூச்சர்ல நீங்க இருப்பீங்க. இப்ப நம்முடைய பாஸ்ட்ல நம்ம என்ன நிலையில இருந்தோம்? நம்ம கருவுல ஒரு குழந்தையா இருந்தோம். போன வருஷம் ஒரு வயசுல இருந்தோம். 10 வருஷம் முன்னாடி காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு 5 வருஷம் முன்னாடி ஸ்கூல்ல இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு இதுல இதெல்லாம் நிலைகள். ஒவ்வொரு நிலையும் நமக்கு பருவங்கள்னு சொல்லுவோமா இல்லையா? முதல் பருவம், 2ஆம் பருவம் அந்த மாரி பல பருவங்கள் இருக்குது. அடுத்தும் பல பருவங்கள் இருக்கும். மரணத்த கடத்தும் மரணத்தை கடந்தும் பல நிலைகள் இருக்கு. அப்போ இங்க வந்து நிலைகள பத்தி தான் சொல்லப்படுதே தவிர, அடுத்த ஜென்மம், அந்த ஜென்மத்துல திருப்பி நம்ம பூமியில பிறப்பெடுப்போம். அத பத்தி விபாசனால சொல்லப்படல. இப்போ இது வந்து நம்ம திருப்பி நம்ம கன்க்ளூட் பண்ணல. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகியிருந்தா, நீங்க மனம் ஒண்ணுகிட்ட கேட்டீங்கன்னா, உங்களுக்கு புரியக்கூடிய வகையில அது சொல்லும். உங்களுக்கு புரியக்கூடிய தகுதிய உருவாக்கிட்டு அத சொல்லும்.
இப்ப நமக்கு இருக்கிறதெல்லாம் நம்பிக்கைகள். ஜஸ்ட் கேட்டு வச்சிருக்கிறோம். நமக்கு வந்து அடுத்த ஜென்மம் இருக்கு, இல்ல அப்படின்னு ஒருத்தர் நம்புறாருன்னா, அது உண்மையிலேயே நீங்க கேட்டது. கேட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு. நிஜமா நீங்க ரியலைஸ் பண்ணவே இல்ல. யார் ஒருவருமே. அன்லெஸ் அந்த கேள்வி உங்க மனம் 2ல எழுந்து, நீங்க மனம் 1 கிட்ட கேட்டு, மனம் 1 உங்களுக்கு தெளிவு குடுக்காத வரைக்கும், நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்குமா இல்லையா? அடுத்த ஜென்மத்த பத்தி, போன ஜென்மத்த அது எல்லாமே நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான். அங்க வந்து உண்மை இருக்கலாம், உண்மை இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம அத ரியலைஸ் பண்ணலங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால உண்மையிலேயே உங்களுக்கு கொஸ்டின் இருந்தா, ஜஸ்ட் ஆஸ்க் மைண்ட் ஒன் அவ்வளவுதான். அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல ரொம்ப தெளிவான பதில் கிடைக்கும். அந்த பதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பதில். அந்த பதில போய் நீங்க இன்னொருத்தங்கிட்ட சொன்னீங்கன்னா, அவனுக்கு புரியாது அது. ஏன்னா அந்த மனம் உங்களுக்காகவே பிரத்யேகமாக அந்த பதிலை கொடுத்திருக்கிறது. உங்களுடைய அந்த கேள்வி நீங்கி விட்டது. உங்க மனசுல அந்த கேள்வி இல்ல. அது உங்க மனசுல ஒரு பூரண தெளிவை ஏற்படுத்தும். அதனால வந்து மனம் 2 ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? அது எதையாவது ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கும். கேள்வி எழுப்பி, எழுப்பி, எழுப்பி அத எங்கேஜ்டா வச்சுக்கும். அதுக்கு என்ன தெரியுமா? மனம் 1 மிகைக்கணும். அதான் அதனுடைய எண்ணம். நீ சொல்லாட்டி போ, நானே கண்டுபிடிச்சுட்டேன். அப்படின்னு அது என்கிட்டயாவது கேட்டு படிச்சு வந்து தெரிஞ்சு வச்சுக்கும். அதுவே நினைச்சுக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு தெரியும் நமக்கு உண்மையிலேயே தெரியாதுன்றது அதுக்கு தெரியும். ஆனா அத வந்து அது காட்டிக்காது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நிச்சயமா அதுக்கு தெரியல. இப்ப நம்மளே மனசாட்சிய தொட்டு பார்ப்போம். இப்ப நான் நினைக்கிறேன் இப்போ, எனக்கு அடுத்த ஜென்மத்த பத்தி தெரியுமா? ஐயோ! சத்தியமா தெரியாது. சொல்லியிருக்காய்ங்க. போன ஜென்மத்துல இந்த மாரி இருந்தேன் அப்படின்னு உண்மையிலேயே நான் சொல்லியிருக்காய்ங்க. அவ்வளவுதான். ஒருத்தர் வந்து ஒரு ஊனமா பிறந்துட்டாரு. போன ஜென்மத்துல நீ செஞ்ச பாவத்துல நீ பிறந்திருக்க. சொல்லியிருக்கிறாய்ங்க. உண்மையா அதுன்னா இல்ல. அவரே வந்து என்னடா இது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஆழமான ஒரு வேட்கையில தனக்குள்ள அந்த தியானித்தால் அந்த மனம் தியானம் என்பது மனம் ஒண்ணு ஆக்சஸ் பண்றதுதான். கேட்டா பதில் கிடைக்கும். அதனால நம்ம வந்து தேவையில்லாம குழம்பிட்டு இருக்க தேவையில்ல. நம்ம வேலை என்ன? இப்போ பிரசன்ட்ல இருக்கிறது. பிரசன்ட்ல இருக்கிறது அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மொமெண்ட்ல இந்த செகண்ட்ல இருக்கிறதா அப்படின்னா இல்ல. இந்த செகண்ட் இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த செகண்ட்ங்கிறது இல்ல. இது மூவ் ஆயிட்டே இருக்குது. இது வந்து கான்ஸ்டன்டான ஒரு விஷயமே இல்லல்ல. மூவ் ஆயிட்டே இருக்குது. காலம் நகர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு படிச்சிருக்கோம். அப்ப இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நம்ம இருக்க முடியாது. இருக்கிற அனுபவம் நமக்கு இருக்காது. எப்படி இருக்க முடியும்? அது போச்சு. போயிடுச்சு, செத்துருச்சு, செத்துருச்சு, செத்துக்கிட்டே இருக்கு எல்லாமே. எப்படி கான்ஸ்டன்டா ஒரு மொமெண்ட்ல இருக்கு? அப்போ இங்க என்னன்னா, பிரசன்ட்ல இருக்கிறது அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? கொஞ்சம் வாஸ்ட்டா புரிஞ்சுக்கிறதா இருந்தா, இந்த வாழ்க்கையில இருக்கிறது அவ்வளவுதான். போன ஜென்மத்துல நீங்க என்னவா இருந்தீங்கன்றத பத்தி டசன்ட் மேட்டர். இந்த வாழ்க்கை நம்ம கையில இருக்குதா? இந்த வாழ்க்கையில இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு காலையில எந்திரிச்சிருக்கோமா? உயிரோட நம்ம எந்திரிச்சிருக்கோமா? பல பேர் எந்திரிக்கல. நேத்து நைட்டே கிளம்பிட்டாய்ங்க. காலையில நம்ம எந்திரிச்சிருக்கிறோம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? இதுதான் பிரசன்ட்ல இருக்கு. இன்றைய நாள், இன்றைய வாரம், இன்றைய மாதம் இதுதான் பிரசன்ட்ல இருக்கு. இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாளைக்கு என்ன வருமோ அத பார்த்துக்கலாம். இன்னைக்கு உங்க வேலைகள பண்ணுங்க. இன்னைக்கு உங்க டாஸ்க் என்ன? அத நீங்க கண்டுபிடிச்சு, அதுல முழுமையா உங்கள ஈடுபடுத்திக்கிட்டு, டெடிகேட்டடா நீங்க வொர்க் பண்ணுங்க. விளைவுகள பற்றி கவலைப்படாம ஒரு கர்ம யோகியை போல உங்க கடமைய செய்யுங்க. இதுதான் விபாஷனால சொல்லப்படுது. அடுத்த ஜென்மம் அந்த கேள்வி வந்து உங்கள் ஆற்றலை விரயமாக்கும். ஏன்னா, அடுத்த ஜென்மத்துக்கான அந்த கேள்வி நம்ம மனசுல ஸ்ட்ராங்கா எழுவதற்கான வாய்ப்பு இல்ல. எழாது. அப்படி எழுந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனா யாருக்குமே அது இல்ல. எனக்கு இல்ல. இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு கிளாஸ் இருக்குது. கிளினிக் போணும். இன்னைக்கு ஒரு ஃபேமிலி என்ன மீட் பண்ண வர்றாங்க. இன்னைக்கு ஈவினிங் ஒரு கிளாஸ் இருக்குது. இன்னைக்கு நைட் வந்து சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மீட்டிங் பண்றேன். இதுதான் என்னோட இன்றைய டாஸ்க். இதுல தான் என்னோட முழு கவனம் இருக்கு. இப்போ நான் அடுத்த ஜென்மத்துல என்னவா பிறப்பேன்? சப்போஸ் நான் நாயா பிறந்துட்டேன்னா, ஒரு பணக்கார வீட்ல நாயா போயிரணும். இப்படி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு என்னால எதையுமே செய்ய முடியாது. அதனால பிரசன்ட்ல இருக்கிறதுங்கிறதுன்னா, அந்த மொமெண்ட்ல இருக்கிறது இல்ல. அன்றைய நாள்ல உங்க கவனம். கர்ம யோகத்துல இது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க விவேகானந்தரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டீங்கன்னா, அவர் ரொம்ப தெளிவா கிளாரிஃபை பண்ணுவார். இந்த மொமெண்ட் அப்படிங்கிறது இந்த செகண்ட் கிடையாது. இன்றைய நாள், இந்த வாரம், டைம் மேனேஜ்மென்ட்ல கர்ம யோகத்தினுடைய விதிகளை எல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதுதான் நம்மளுடைய பொட்டன்ஷியல் இன்கிரீஸ் பண்ணும். அதனால தேவையில்லாத கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்காதீர்கள்.
ரொம்ப துருவி துருவி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்காதீர்கள். இன்னைக்கு என்னவோ அதை நம்ம பாருங்க அப்படின்றதுதான் ஞான மார்க்கத்தினுடைய அடிப்படை கைடன்ஸ். அதனால நமக்கு அது தேவை கிடையாது. நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம தன்னந்தனிமை தவ உணர்வு நெறிய உணர போறோம். ஆதிமூல தவம் செய்ய போறோம். இறை வழிபாட்டை மேற்கொள்ள போகின்றோம். இந்த செயல் நல்ல செயலாக இருக்கிற பட்சத்தில் அடுத்த செயலும் அதற்கான விளைவும் நன்மையாகத்தானே நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைல்ல. இப்ப அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுவும் நல்லதா தான் நடக்கும். நமக்கு என்ன நல்லதா நடக்கணும் அவ்வளவுதான் அடுத்த ஜென்மம். நாயா பிறந்தா கூட அம்பானி வீட்டு நாயா பிறக்கணும் அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க ஆதிமூல தவம் செஞ்சீங்கன்னா நாளைக்கு நிச்சயமா நன்மை உண்டு. அவ்வளவு. நாம் அனைவரும் தியானத்துக்கு தயாராகும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள்ளலாம். இந்த உலகத்தில் என்னை தவிர எந்த மனிதனும் இல்லை. நான் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். தன்னந்தனியாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற இந்த உணர்வை ஆழமாக மனதில் மேற்கொண்டு அமைதியாக அமர்த்து. தன்னந்தனிமை தவ உணர்வு. அந்த உணர்வை மட்டும் ஆழப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் என்னை தவிர எந்த மனிதனும் இல்லை. நான் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற இந்த உணர்வை உறுதியாக நீங்கள் மேற்கொண்டு தவம். ஆழமான அமைதியை நம்மால் உணர முடியும். நம் மனதில் ஏற்படக்கூடிய சலனங்கள் அனைத்தும் இந்த உலகத்துடனான உறவுகள் தொடர்பானவை. தன்னந்தனியாக நாம் இருக்கின்றோம் என்ற உணர்வு உறுதிப்பட இந்த உலகத்தின் அடிப்படையிலான பிணைப்புகள் சார்ந்த அந்த அதிர்வுகள், இந்த எண்ண அலைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நாம் நமக்குள் ஒரு ஆழமான அமைதியை உணரத் தொடங்க முடியும். தன்னந்தனியாக நான் இருக்கின்றேன். இந்த உலகத்தில் என்னை தவிர எந்த மனிதனும் இல்லை என்ற அந்த உணர்வில் நிலை பெற்று தவம் இயற்றத் தொடங்கும். தவத்தின் கரு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மூச்சை கவனிக்கலாம், எண்ணங்கள் வரலாம், உடல் உணர்ச்சிகள் வரலாம், தூங்கலாம், என்ன வேண்டுமானால் வரலாம். ஆனால் உணர்வு உறுதியாக இருக்கும். இந்த உலகத்தில் என்னை தவிர எந்த மனிதனும் இல்லை. உணர்வில் உறுதியாக நிலை பெற்று தவம் இயற்று.
நாம் இப்போது ஆதிமூல தவம் தொடங்குகிறோம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் நிலை பெற்றிருக்கும் போதே ஆதிமூல தவம் தொடங்கப்பட வேண்டும். இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கு. எந்த சக்தி நம்மை படைத்து வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது, அந்த மகா சக்தியினுடைய பார்வை நம் மீது இருக்கு. நம்முடைய எதுவும் அந்த பார்வைக்கு மறைந்ததாக இருக்க முடியாது என்ற அந்த சத்திய உணர்வில் நாம் நிலை பெற வேண்டும். ஆதி மூல தவம். நம்முடைய உணர்வுகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நம்முடைய நம்முடைய இருப்பின் நிகழ்வுகள் எதுவாக வேண்டுமானாலும் நிகழட்டும், அது அத்தனையும் அந்த பார்வையின் கீழ் நடைபெறுகிறது என்ற உணர்வை மேற்கொள்ள வேண்டும். நம்ம மனசுல எப்படியான ஒரு சலனங்களும் பார்வைகளும் மாற்றங்களும் ஏற்படலாம், உடம்புல மாற்றங்கள் ஏற்படலாம், அது அனைத்துமே அந்த மகா சக்தியின் பார்வையில் அடங்குகிறது என்ற அந்த உணர்வை மேற்கொள்ள வேண்டும். ஆதி மூலத்தவம். தன்னன் தனியாக நாம் இந்த உலகத்தில் இருக்கின்றோம். இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கு. இந்த அழகிய இறை உணர்வில் நிலை பெற்று தவம். முழுமையான இயல்பு தன்மையில் நாம் இருக்க வேண்டும். எண்ணங்கள் சுதந்திரமாக இருக்கட்டும். உங்களுக்குள் முழு இயல்பும் சுதந்திரமும் இருக்கு. ஆனால் அத்தனையும் இறைவனுடைய பார்வையில் விழுந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த உணர்வை மறக்க வேண்டாம். எதையும் நாம் கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். முழுமையான இயல்பில் எந்த வேஷங்களும் இல்லாமல் இருக்க.
உலகத்தில் நம்மை தவிர எந்த மனிதனும் இல்லை. நாம் தன்னந்தனியாக இருக்கின்றோம். நம்மீது இறைவனுடைய பார்வை இருக்கு. இறைவன் நம்மை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். அவனுடைய பார்வையில் நம்முடைய அனைத்தும் திறந்திருக்கிறது. எதுவும் அந்த பார்வையில் மறைய முடியாது என்ற உணர்வில் தவம் பெற்றுள்ளது. நாம் அனைவரும் தவத்தை நிறைவு செய்து பணிபுரித்தோம். ஆதிமூல தவத்தையும் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியும் அதிகம் அதிகம் பயிற்சி செய்யப்பட வேண்டும். இந்த உணர்வுக்கு, இந்த நெறிமுறைக்கு நாம் நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு மேன்மையான இறை வழிபாட்டு முறை. இந்த தன்மையில் இப்ப நம்ம டெய்லி வீட்டுல பூஜை பண்ணுவோம் இல்லையா? இந்த அந்த பூஜையில சேர்த்துக்கணும். பூஜை முடிச்சிடுறீங்களா? இப்ப ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இப்போ விநாயகர் சதுர்த்தி எல்லாம் முடிஞ்சது. நிறைய கொழுக்கட்டெல்லாம் சாப்பிட்டோம். ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறது அவசியம் இல்லையானா அவசியம்தான். ஏன்னா ரிச்சுவல்ஸ் அப்படின்னா எது தவிர்க்க வேணும்னு சொல்றோம்னா, பெருமைக்காக ஒன்றை செய்யக்கூடியது அதுதான் வேணாங்கிறோம். மீனிங்லெஸ் அவனை செய்யறது இருக்குல்ல, அது வேணாங்கிறோம். அதுதான் சடங்கு. அந்த சடங்கு தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு விஷயம் செய்யறீங்க, அதுல ஒரு மீனிங் இருக்குது, ஒரு நன்மை இருக்குதுன்னா அந்த சடங்கு நன்மை. அதை தவிர்க்க வேண்டாம். அதை நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது. இப்ப பகுத்தறிவுன்ற பேர்ல எல்லாத்தையுமே விமர்சனம் செய்யறாங்க. அது தவறானது. ஏன்னா ஒரு செயல், இந்த உலகமே வழிமுறைகளால் ஆனது தானே. ஒரு வழிமுறையினால ஒரு நன்மை இருக்குது. அந்த வழிமுறைக்கு ஒரு மீனிங் இருக்குது. அந்த வழிமுறையை செய்யறதுனால நமக்கு பெருமை கிடையாது. ஊருக்கு காட்டுறதுக்காக அந்த வழிமுறையை நம்ம செய்யல. அதனால ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு செய்யறோம் இல்லையா? அது நன்மை. அது நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்க கூடாது. சரியா? சோ அந்த அடிப்படையில நாம சடங்குகளை விமர்சிக்க வேண்டாம். இப்ப நம்ம பூஜை பண்றோம். ஏதோ ஒரு ப்ரொசீஜர் பண்றோமா? அந்த ப்ரொசீஜர் நீங்க பண்ணிக்கணும். ஆனா அந்த ப்ரொசீஜர்ல மீனிங் இருக்குதான்னு பாருங்க. உங்களுக்கு நன்மை இருக்குதா பாருங்க. அந்த ப்ரொசீஜரை செய்யறதுனால உங்களுக்கு பெருமை எழுந்து விடக்கூடாது. அதெல்லாம் டெய்லி பூஜை பண்ணிடுவேங்க. நான் தாங்க இறைவனுக்கு அப்படி பெருமை இருக்குது. அந்த பெருமை இல்லாம நீங்க எந்த ஒண்ணாலும் செய்யுங்க. அதுல நன்மை இருக்கு. அந்த வழிமுறையினால நமக்கு நன்மை இருக்கு. சரியா? சோ இப்ப நீங்க பூஜை பண்றீங்க இல்லையா? அந்த பூஜையோட இந்த ஆதிமூல தவத்தை சேர்த்துக்கணும். அது ஒரு மேன்மை மிக்க முழுமை பெற்ற இறை வழிபாடாக அமையும். நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா? தொழுக போறீங்களா? கோயிலுக்கு போறீங்களா? என்ன வேணா பண்ணுங்க. அதோட இந்த ஆதிமூல தவத்தை சேர்த்துக்கணும். நான் இந்த உலகத்தில் தன்னந்தனியாக இருக்கின்றேன். என் மீது இறைவனுடைய பார்வை இருக்கு. அழகான ஒரு இறை வழிபாடு. தினம் தினம் இந்த இறை வழிபாட்டுல நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். இதுல இருப்போம். அதே போல நான் இந்த செஷனோட ஸ்டார்டிங்ல பேசின மாதிரி, நமக்கு தேவையில்லாத கேள்விகள் நமக்கு எழ வேண்டாம் மனசுல. ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒருத்தன் கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தான். ஒரு குருட்ட போய் கேட்டான், சாமி எப்படி கடவுள் நான் பாக்குறது? அவரோட நேரா ஆத்து கூட்டு போய் அவன் கழுத்தை பிடிச்சு தண்ணிக்குள்ள முக்கிட்டாரு. அவன் அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த கையை மீறி வெளியில வந்துட்டான். அப்ப அந்த குரு சொன்னாரு,
எவ்வளவு வேகமா எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த தண்ணியில இருந்து உன் மூஞ்சி எடுக்கணும்னு நீ முயற்சி பண்ண. அந்த அளவுக்கு ஒரு விருப்பம், ஒரு வேட்கை உனக்கு இருக்குது. கடவுளை பார்க்கணும், கடவுளை அறிஞ்சுக்கணும்னா நிச்சயமா நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு வேட்கை இருந்ததுன்னா நிச்சயமா தெரியும். ஆனா உண்மையை சொல்லட்டுமா, அந்த அளவுக்கு வேட்கை நம்ம யாருக்குமே கிடையாது. அது ஒரு ஃபேன்சி கொஸ்டின். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்றது ஒரு ஃபேன்சி கொஸ்டின். அவ்வளவுதான். அதனால அதுல போயிட்டு பெருசா ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். போன ஜென்மம் என்னவா இருந்தேன், அதுவும் ஒரு ஃபேன்சியான ஒரு தன்மை தான். அது நமக்கு தேவையே இல்ல. கர்ம யோகியா நம்ம இருக்கோம். இன்னைக்கு நாள் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, எல்லாத்துலயுமே டெவலப் ஆயிருவோம் நம்ம. எல்லாத்துலயுமே டெவலப் ஆயிரும். இன்றைய நாள்ல, இன்றைய டாஸ்க்ல ஆதிமூலத்தவம் இருக்கா இல்லையான்றது மட்டும் தான் என்னுடைய கன்சர்ன். அதனால தேவையில்லாத கேள்விகள்ல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நம்ம சக்திக்கு உட்பட்டு என்ன செயல்கள் நம்ம செய்ய முடியுமோ, அதுல எந்த டைவர்ஷன்ஸும் இல்லாம முழுமையா நம்ம குடுப்போம். உதவி தானா வரும். நமக்கான ஞானங்கள், நமக்கான ஆதரவெல்லாம் தன்னால வந்துட்டே இருக்கும். ஸோ கீப் ஃபோக்கஸிங் ஆன் அவர் ஒர்க்ஸ். அடுத்த தியான வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.